அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இது வந்து லைவ் ப்ரூஃப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்ல போன சண்டேல வந்து இன்னைக்கு சண்டே, போன சண்டேல இருந்து இன்னைக்கு சண்டே வரைக்கும் 8 நாள், இந்த 8 நாள்ல வந்து ஹேர் கட் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஹேர் கட் சேலஞ்சில் இன்னைக்கு வரைக்கும் சூப்பரா ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் டே நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அந்த ஹேர் கட் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் டே வீடியோல என்னோட ஹேர் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு என்னோட ஹேர் லாஸ் வந்து நான் சீவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த 1 வீக்ல வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே, அதாவது கம்ப்ளீட்டா குறைஞ்சிச்சு. அதாவது 100 முடி இதுனா ஒரு 5 முடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு முடி குறைஞ்சிருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஹேர் கேர் ரொட்டீனை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சூப்பரான ஹேர் பேக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன ஹேர் பேக்னா, முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வடிச்ச கஞ்சி, முதல் நாள் வடிச்ச கஞ்சி, இந்த 4 இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம ஹேர் கேர் இன்னைக்கு பண்ண போறோம். மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 2 நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது 2 வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ நெல்லிக்காயை பிடிச்சாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும். அதுக்காக நான் பறித்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதோட முந்தின நாள் வடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கேன். இதில் உப்பு சேர்க்காம தான் வடிச்சிருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு நான் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறேன். எப்போ ஹேர் பேக் போட்டாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஹேர் பேக் போடுவோம். இது போன வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோவில் என்னோடய ஹேர் ஃபால். இப்போ இன்றைக்கி எவ்வளோ இருக்குங்கிறத கடைசியாக பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை, நெல்லிக்காய் ப்ளஸ் வந்து வடித்த கஞ்சி தேவையான அளவுக்கு விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் 4 இன்க்ரீடியன்ஸுமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, முதல் நாள் வடித்த கஞ்சி, இது எல்லாமே வந்து நல்ல வளர செய்யக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் நிறையவே இருக்குது. 4 இன்க்ரீடியன்ஸ்லையுமே இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அப்படியே நான் நைஸாக இருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியலை அப்படின்னா ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக ஒரு பசுமையான ஒரு ஹேர் பேக் தான் இந்த இது. உண்மையிலே இது செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆயில் மசாஜ் பண்ணி 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு பிரித்து வேர்லேருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணி போடணும். ஸோ நான் என்னோடய வேர்லேருந்து நான் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடித்த கஞ்சி முடியை வந்து வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியோட வலிமையை கொடுக்கும். இதில் ஈனோசிட்டால் அப்படின்ற சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் தான் காரணம். வடித்த கஞ்சியில் அது அதிகமாக இருக்கிறதுனால இயற்கையாகவே ஒரு கண்டிஷ்னராக இருக்கும். ஸோ அதை நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கண்டிஷ்னர் ஒன்று யூஸ் பண்ணவே வேண்டியதில்லை. அடுத்தது முருங்கை இலை தான். முருங்கை இலையில் நிறைய சத்துக்கள் இருக்கும். நம்ம வந்து சூப்பு போட்டு குடித்தா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதையே ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடியோட வேருக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறையவே கொடுக்கும். இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. இது வந்து உங்களுக்கு முடியை வந்து பளபளப்பாகவும் அதே மாதிரி அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு முடி வளர்கிற இடத்துல 2 முடி கூட வளரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த முருங்கைக்கீரையும். ஸோ இதையும் நம்ம மிஸ் பண்ணாமல் வாரத்தில் 2 நாள் பயன்படுத்தும் போது உண்மையிலே முடி வந்து சூப்பராக ஷைனிங்காகவும் இருக்கும், முடியும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை சொல்லவே வேண்டாம். கருவேப்பிலை வந்து கருன்னு வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம். இதில் வந்து அயன் கண்டென்ட் நிறையவே இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வேர்லேருந்து நுனி வரைக்கும் ஒன்று போல் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மேலே வந்து அடர்த்தியாகவும் கீழே எலிவால் மாதிரி நின்றுட்டு இருந்தால் கூட ஒன்று போல் ஈவனாக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போ ஹேர் பேக் போட்டாலும் நல்ல வேர்க்கால்களில் நல்லா பிரித்து அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல முடியே இல்லைனா கூட முடி வளர அளவுக்கு அந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரை, வடித்த கஞ்சி எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான் நெல்லிக்காய் சொல்லவே வேண்டாம். எப்போவுமே நம்மளை யங்காக வச்சுக்கிறதுக்கு ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்பவே நல்லது. நம்ம வந்து நெல்லிக்காயில் வந்து நிறைய வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உங்களோட முடிக்கு வந்து முடியோட வேருக்கு வலிமையை கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும்.
கருமையாக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால் முடி வந்து எப்போவும் ஒயிட் ஹேரோ அல்லது செம்பட்டையோ வராது. ஸோ நெல்லிக்காய் இந்த பயன்படுத்தும் போது அது மாதிரி முடியோட வளர்ச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷனை ஈவனாக கொடுக்கும். ஸோ வந்து ஹேர் பேக் போட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய முடி எவ்வளோக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்களா, பார்க்கும்போதே வந்து உண்மையிலே அப்படி தலையில் கையை வைக்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், என்னோடய சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அல்லது 6 முடி தான் இருக்கும். நல்லா வேணும்னாலும் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்தில் எவ்வளோ முடி கொட்டினாலும் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து வாரத்தில் 2 தடவை பயன்படுத்தும் போது முடிக்கு வந்து வலிமையை கொடுத்து உங்கள் முடி உதிர்வை வந்து தடுக்கும். என்ன வடிவேல் காமெடி தான், மண்டை இருக்குது மூக்கை காணும் முளையை காணும் இருக்குன்னு சொல்லின்னு எழுதி போடுங்க அப்படின்னு சொல்கிற காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நான் ஃபைனலாக ஹேர் பேக் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். பார்த்ததில் நம்மளோட ஹேர் லாஸ் பார்த்துருப்பீங்க. நீ அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அடுத்த வீடியோ வந்து குழந்தை, அதாவது சாரி, உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்ப சாரி, குழந்தைக்காக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலையை வாரிக்க. ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.